என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காமிப்பா. அட அறிவு கெட்டவளே, அவன் பார்த்து ஒரு புள்ள குட்டா பிறந்தாக்கே. ஆமா, நம்ம பிள்ளைங்களுக்கு 5 வயசு ஆயிருச்சு. அதுங்கள படிக்க வைக்க எந்த முயற்சியும் எடுக்காம நல்ல வக்கனையா பேசு. ஏமணி, நான் படிச்சனாக்கே நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவனும் கஷ்டப்பட்டு பொழைச்சு போக வேண்டியதுதான். ஆமா, நாமளே கலெக்டர் உத்தியோகம் பாக்குறோம். நமக்கே மாசத்துல 10 நாள் தான் வேலை கிடைக்குது. அதுவும் மழை வந்தா அதுவும் கிடையாது. சரி சரி, வசன்னு பேசாம நடை கட்டு. அந்த மேஸ்திரி வேற பேசுவானாக்கு. ஆமா, எனக்கு அவனை கண்டாலே எரிச்சலா வருது. தெரியாத மாதிரி இருக்கிறதும் அங்கேயும் இங்கேயும் பாக்குறதும். ஏண்டி அதையும் விட்டு போட்டு கஞ்சிக்கணும் பண்றது? உன்னால முடிஞ்ச வரை நீ மூட்டை தூக்கு வண்டியில. என்னால முடிஞ்ச வரை 4 வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்க்கிறேன், துணி துவைக்கிறேன். கண்ணு தெரிஞ்சவனை படிக்க வச்சிடலாம். இந்த கண்ணு தெரியாத என்னடி பண்றது? நம்ம மாஸ்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் எதனா கேட்கலாம். சரி புள்ள, வரும்போது பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இதில் உட்காந்து நான் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேன். பணமா? எல்லாம் பணம். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் இதில் தானவா நாங்கள் பணம் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. நம்ம குடும்ப சத்தே இவ்வளோ இருக்கு, இதுக்கு மேல எதுக்குங்க பண்ண அலையிறீங்க? எல்லாம் நம்ம பொண்ணுக்கு தானம்மா. நம்மளும் எவ்வளோ செலவு பண்ணி பார்த்தாச்சு. எல்லா டாக்டரும் அவளுக்கு கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் தெரியாதாம்மா, இது வரைக்கும் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. ஆனால் நம்ம பொண்ணு இப்படி கண் பார்வை இல்லாமல் பிறந்துட்டா. அவளுக்கும் படிப்பறிவு பொது அறிவெல்லாம் வேணாமாங்க? நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் வீட்லேயே டியூஷன் சொல்லித்தர தனியாக ஒரு டீச்சரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நீ வேணா பாரேன், அவளை நான் ஒரு பெரிய ஆளாக்கி காட்டுறேன். அவளை பணக்கார எண்ணத்தோட வளர்க்க வேண்டாங்க. அப்புறம் அவளை பார்வை இல்லாத பசங்க படிக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. 4 பேரோட பழகி வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படிம்மா என் பொண்ணை வெளியே தனியாக அனுப்புவேன்? நம்ம இருக்க வரையும் தான் அவளை பார்த்துப்போம். நம்ம போன பிறகு அவளே தான் அவளை பார்த்துக்கணும். என்ன இருந்தாலும் அவளை வெளியே தனியாக அனுப்ப எனக்கு மனசே வரலை. அவளை தன்னம்பிக்கை உள்ள சாதாரண பொண்ணை வளர்க்க ஆசைப்படுறேங்க. எங்க அவளை அனாதையை விட்டுட்டு போயிடுவேன்னு பயமா இருக்குங்க. ஏமா இப்படிலாம் பேசுற? நான் போயிட்டா அவளை நீங்க தாங்க நல்லா பார்த்துக்கணும். அவளை பெரிய ஆளாக்கணும், அவ்வளோதானே. அவளை நான் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட்டாக படிக்க வைக்கிறேன். கும்பரணி, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்னையவா? என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? எல்லாம் இந்த பசங்க படிப்பு விஷயமா தானே. கண்ணு தெரிஞ்ச பையனை எப்படியாவது படிக்க வச்சிடலாம். ஆனா கண்ணு தெரியாத இந்த பிள்ளைய நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, காலேஜ் கூட படிக்க முடியும். காமெடி கிமெடி பண்ணுறீங்களாக்கு? அவெல்லாம் காலேஜ் போய் என்ன பண்ண போறான்? போங்கண்ணா. இல்லைப்பா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவங்க மாதிரி பசங்க கூட நல்ல முறையில் படித்து பெரிய ஆளாக வராங்க. காலேஜுக்கு போய் பிஏ எம்ஏ பிஎடு இப்படி நிறைய படித்து அதே காலேஜில் வாத்தியாராங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிறதுக்காக நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது. பார்க்க போனால் சென்னையில் அந்த மாதிரி பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனை அங்கே சேர்த்து நல்லாவே படிக்க வச்சிருவோம். அவன் எவ்வளவுனா படிக்கட்டனே, எப்படியாவது கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன். மச்சான், இந்த வருஷத்தோட நம்ம காலேஜ் இப்படி முடிய போகுதுடா. ஆமாண்டா மச்சான், இந்த டைம் காலேஜ் இன்டகிரேஷன் போர்டில் நம்ம தானே மச்சான் சாம்பியன் பட்டம் வாங்குறோம். நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லடா. அங்கே பாரு, ராஜா வரான். அவனை வச்சு கல்ச்சரில் ஜெயிச்சிடலாம்டா. அவனுக்கே கண்ணு தெரியாது. டேய், நம்ம யாரையுமே குறைச்சி இடப்படக்கூடாதுடா. அவன் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. நம்மளை விட அவங்களுக்கு ஐக்கியம் ஜாஸ்திடா. டேய், என்னடா விளையாடாம என்ன பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, இன்டர் காலேஜ் காம்படிஷன் வருது இல்லை, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், நானே அதை பற்றி கேட்கலான்ட்டு இருந்தேன். என்னடா இந்த வருஷம் பண்ணலாம்? டேய் ராஜா, நீ தான் அதிகமாக கவிதை சொல்லுவிடா. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து விடு. நம்ம ஜெயிக்கிறோமா இல்லையா மட்டும் பாரு. அட யாரா அவன்? கவிதையில் மட்டும் ஜெயிச்சிட்டா போதுமா? கவிதைக்கு ராஜா, டான்ஸுக்கு முரளி, பாட்டுக்கு செந்தில். அப்போ நீ? நான் சாப்பாட்டுக்கு. டேய் ஓகேடா, விளையாடினது போதும். இந்த வருஷம் நம்ம கேர்ள்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்க வேணாமாடா?
ஏய் நீ சொல்கிறது ரைட்டு தான், ஆனால் அவங்க ஒத்துக்கணுமே. ஏய் நம்ம காலையில் சுமதின்னு ஒரு பொண்ணு என்ன மாதிரியே விஷுவல் இம்பேர்டு, அவளும் சூப்பராக டான்ஸ் ஆடுவாளாண்டா. அவங்க டீச்சர் அவளுக்கு ஸ்கூல்லே கற்றுக் கொடுத்துருக்காங்களாண்டா. டேய் அவ பாட்டெல்லாம் கூட நல்லா பாடுவாளாண்டா. அதனால் டேய் இந்த வாட்டி நம்ம காலேஜ் சார்பாக அவளை கலந்துக்க சொல்லி நம்ம போய் ரிக்வெஸ்ட் பண்ணுவோம்டா. அதெல்லாம் சரிதான், ஆனால் அவளோட கும்பல் இருக்க அதை பார்த்தா தான் பயமாக இருக்குது. மச்சான் அந்த கும்பல்ல ஒரு மினி வேன் இருக்குடா மச்சான், அது மோதிச்சா நம்மளாம் காலிடா மச்சான். மச்சான் அந்த மீன்பாடி வண்டி இருக்கு பாரு, லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்குடா, சகிக்கல. ஆமாம் எல்லாம் இங்கே இப்படி பேசுங்கடா, ஆனால் அங்கே போன உடனே அவளுங்களை பார்த்த உடனே எல்லாம் பல்ல இழிப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம வின் பண்ணியே ஆகணும். எப்படியாவது அவளுகளை பேசி நம்ம சம்மதிக்க வைக்கணும். சரி நம்ம போய் பேசுவோம், ஆனால் அந்த அராத்துங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது. ஏய் 3 வருஷம் காலேஜ் படிக்கிறோம், ஆனால் எந்த ப்ரோக்ராம்லையும் நம்ம கலந்துக்கிட்டது இல்லை. இந்த வருஷம் கல்ச்சரலில் கலந்து ஒரு கலக்கணும்டி. நம்மளால முடியற காரியம் அடியுது. ஏண்டி முடியாது? கண்டிப்பா முடியும்டி. சுமதி இருக்கிறப்ப நம்மளுக்கு என்னடி கவலை? நம்மளாம் அரட்டை அடிக்க தாண்டி லாய்க்கு. ஏய் சும்மா இருங்க, சத்தம் போடாதீங்க. அவளுக்கு பாம்பு காது. அங்க பார் சுமதி வந்துகிட்டு இருக்கா. என்னங்கடி என்னை பத்தி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீ எப்படி இவ்வளோ கரெக்டா சொல்ற? உன்னை பத்தி தான் பேசுறேன்னு. எல்லாம் கான்சென்ட்ரேஷன் தான். இது என்னடி அதிசயம்? ஆமா, உங்க குரலை வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஒளிவர இடத்த பார்த்து திரும்புறேன். அப்படியா? உங்களை கண்ணால பார்க்க முடியலனாலும் காதால பாக்குறேன்டி. எங்களுக்கெல்லாம் கண்ணு இல்லைனாலும் செவி உணர்வு, தொடு உணர்வு, எல்லா உணர்வும் இருக்குடி. பாவண்டி. ஆனா நீ இந்த வருஷம் காம்படிஷனை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. ஏய் இங்க பாருடி, எவ்வளவு கரெக்டா சொல்றா இவ. நானே அதை பத்தி தான் பேச வந்தேன். நானும் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நீ தான் நல்லா பாடுவ, பரதநாட்டியம் டான்ஸ்லாம் ஆடுவ. இந்த வருஷம் கலந்துக்கடி. ஐயோ நான் மேடையெல்லாம் ஏறினதில்லப்பா. சும்மா பிகி பண்ணாதடி. இந்த தடவை நீ பாடுற ஆடுற. நீ? நான் ஓடுறேன். இன்டர் காலேஜ் போட்டியில பாய்ஸும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்டி. ஏன் இந்த குரூப்ல ராஜான்னு ஒருத்தர் இருக்காண்டி, அவன் கவிதை கூட நல்லா எழுதுவான். அவனும் இதுல கலந்துக்கிட்டா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம். ஏய் அந்த வானர் கூட்டங்களோட சேர்ந்து கலந்துக்கணும். வேணவே வேணாண்டி. ஏ அதுலயும் ஒரு கருவாப்பையா இருக்கான் பாருடி, அவனை பார்த்தாலே எனக்கு பத்துக்கிட்டு வருதுடி. அந்த வானர கூட்டம் நம்மளை பார்த்தாண்டி வருது. அடிக்கி வசிங்கடி. அந்த ராஜாவை கலந்துக்க வச்சிருந்தோண்டி. நம்ம ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சுமதி இருக்காங்களா? நான் தான். என்ன விஷயம்? சாரி, எனக்கும் பார்வை கிடையாது, அதனால தான் சுமதி யாருன்னு கேட்டேன். என் பேர் ராஜா. சரி வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ சரி கிளம்புங்க. ஆனாலும் குசும்பு தாங்க. குசும்பு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் கூட பிறந்தது. அம்மா தாயே, உங்களோட பேச முடியாது. சரி சரி வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்லை இன்டர் காலேஜ் காம்படிஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அப்போ தான் உங்களை பற்றி பேச ஆரம்பித்தோம். பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா? டே மச்சான், அதான் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் ஒத்து வராதுன்னு. நாங்களும் அதை தான் சொன்னோம். சரி சரி அவங்கள கலாச்சது போதும், வந்த விஷயத்த சொல்லுங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல நீங்க சொல்லுங்க. இல்லை இன்டர் காலேஜ் காம்படிஷனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா அதிகமாக ப்ரைஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான். சரி சரி சும்மா நான் கிண்டலுக்கு தான் பேசினேன். கிண்டல் உங்கள் கூட பிறந்தது ஒத்துக்கிறீங்களா? பெரிய கண்டுபிடிப்பு. இந்த வருஷம் காம்படிஷனில் நம்ம எல்லாரும் கலந்துக்கிட்டோம்னா அதிகமாக ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் சுமதி, உடனே நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே. கருவறையில் இருந்தவரை வெளிச்சத்தை கண்டதில்லை,
வெளியில் வந்தும் கருவறையில் தான் வாழ்கிறேன். நான் மட்டும் இல்லடா, அது நம்ம எல்லாரோட டீம் ஒர்க் தான்டா காரணம். அதோட சுமதி குரூப்போட நல்ல ஒத்துழைப்பு தான்டா நம்ம வெற்றி பெறதுக்கு காரணமே. மச்சான் சுமதியோட நீ தான்டா சூப்பராக கிரேட்டாக பண்ண. கண்டிப்பா இல்லடா, சுமதியை அடிச்சுக்க ஆளே இல்லடா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. டேய், நீங்க என்ன சொன்னாலும் சரிடா, சுமதியோட சலங்கை ஒளியும் அவளோட பாட்டும் இன்னும் என் காதுல ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்குடா. இப்போதான்டா அவளை பார்க்க கண்ணை கொடுக்காத ஆண்டவன் மேலே எனக்கு கோவமா வருது. அவளோட சலங்கை ஒளிக்காகவே அவளோட பாதத்துக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாம்டா. இதோ பாடுறா, இத்தனை நாளாக தெரியாத குறை இப்போ தெரியுது இவருக்கு. நீ என்ன சொன்னாலும் சரிடா, அவளோட குரலையும் சலங்கை ஒளியையும் நான் ரொம்பவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா. இதா பாடுறா, பொண்ணை பத்தே பேசாத முனிவர் இப்போ ஒரே சுமதி புராணமா பாடுறான்டா. வாஸ்தவம் தான்டா, எங்கள் 2 பேருக்கும் கண் இல்லைங்கிற தகுதியை விட வேற என்ன தகுதிடா எனக்கு இருக்கு? நான் அன்னாடம் அல்லாடுற ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவன்டா. ஏ சுமதி வந்துட்டடி, வாங்கடி அவளை தூக்குவோம். சுமதி வந்துட்டா. ஏய் சுமதினா சக்சஸ் தான்டி. நான் மட்டும் இல்லடி, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் தான் காரணம். நாங்க என்னடி பெருசா செஞ்சிட்டோம்? இல்லடி, நீங்கெல்லாம் ஒத்துழைக்கலைன்னா இந்த சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கவே முடியாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நான் மட்டும் இல்லடி, அந்த ராஜாவும் தாண்டி காரணம். ஏய், ராஜாவோட நீ தான் பெஸ்ட். இல்லடி, ராஜா மட்டும் இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்கவே முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ராஜாவை பீட் பண்ணிக்க ஆளே கிடையாது. அவனோட கவிதை வரிகள் என்னோட காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இதோ பாரு, அவனை உணரதான் முடியுதே தவிர பாக்குறதுக்கு கண் இல்லையே. என்னடி ஒரே ராஜா புராணமாவே இருக்கு? ஆமாண்டி, விஷயம் வேற ரூட்ல போயிட்டு இருக்கு. இல்லடி, அவனை நான் நேர்ல பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சி ஏய் பாராட்ட போறேன்னு சொல்ல வந்தேன்டி. என்ன எங்கெங்கயோ போறீங்க? நாங்க போலடி அம்மா, நீதான் ரூட் மாறி போயிட்டு இருக்க. இப்படி சொன்னா நான் போயிடுவேன்டி. ஏய் இவளுக்கு அவன் மேல லவ் வந்துச்சுடி, அதான் சொன்ன நழுவு பாக்குறா. ஆமாண்டி, நிஜம்தான். போ போ, அந்த பக்கம் தான் ராஜா போறான். ரெக்க கட்டி ஒரே அடியா ராஜா ராஜா, நீயா? எங்க இந்த பக்கம்? உன்னை பார்த்து பேசலாம் தான் வந்தேன். ஓ, நானும் உன்னை பார்த்து பேசணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நிஜமாவா? நிஜமாதான் சுமி. சரி வாங்க அந்த பக்கம் உட்காந்து பேசலாம். என்ன ராஜா எதுவுமே பேசாம இருக்கீங்க? இல்லை சுமி, காலேஜ்லேயே உன் பர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பர் சுமி. இதை பேசதான் கூப்பிட்டியா? இல்லை, காலேஜ்லேயே ஒன்றை தானே எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. உன்னையும் தான் பாராட்டுறாங்க. இல்லை சுமி, நீ மட்டும் அன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒத்துக்கலனா? சரி விடு, வேற ஏதாவது பேசு. மனசில் இருக்கிறத பேசணும்னு தான் ஆசை. ஆனால் சரி, மேலே என்ன பண்ண போற? இல்லை சுமி, உனக்கு தெரியாது, என்னை படிக்க வைக்க எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க உனக்கு தெரியுமா? அப்படியா? உனக்கு அதெல்லாம் தெரியாது சுமி. யூ ஆர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், வேற ஐ எம் பார்ன் வித் அலுமினியம் ஸ்பூன். சின்ன வயசில் எனக்கும் என் தம்பிக்கும் கஞ்சி ஆக்கி வச்சுட்டு எங்கள் அம்மா வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு போவாங்க. அழுவாதீங்க அதெல்லாம் ராஜா. உனக்கு புரியாது சுமி. இல்லை சுமி, நான் எப்பாடுபட்டாவது எங்கள் அம்மாவை உட்கார வச்சு காப்பாற்றணும் சுமி. அப்போ என்னை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டியா? நீயும் மாட மாளிகையில் இருக்க, நான் ஏழை குடிசையில் இருக்கேன். அதனால எனக்கும் ஏணி வச்சா நீ எட்டாது சுமி. ஏறி வர முயற்சி பண்ணலாமே. நீ என்ன சொல்ல வர சுமி? இப்ப இத கொஞ்சம் கேளு.
Ajit Kumar Yadav, a visually challenged person, stood first in Indian Civil Services exam, and after 3 years of legal battle, he was posted as... இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். இது உன்னை உயர்த்திக்க ஒரு நல்ல வழி. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணனா ஐஏஎஸ் உன்னை தேடி வரும். கண்டிப்பா உனக்காகவாது நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணி காட்டுறேன் சுமி. நேர்ல பார்க்க முடியலனாலும் ஃபோன்ல பேசிக்கலாம்ல. நோ சுமி, இதுக்கப்புறம் நான் ஐஏஎஸ் வின் பண்ணிட்டு வந்து தான் உங்ககிட்ட பேசுவேன். இதுதான் உன் முடிவுனா உன் குரலுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பாய். என்ன மாப்பிள்ள கலகலன்னு ஆட மாட்டீரா? ஒன்றும் இல்லை மச்சான், எங்கள் அண்ணன் படித்து முடிச்சிட்டானா வீட்டுக்கு வரானா. அவன் புத்திசாலி, காலேஜ் படிச்சான், நீ 10ஆவதே ஃபெயிலு. இதாட்டா இவர் மட்டும் பெருசாக படிச்சு கீச்ச மாதிரி. இதை வச்சே எங்கள் அப்பா ராமாயணத்தை ஆரம்பிச்சிருவான், தருதலைன்னு. விடாமச்சு இதுக்கெல்லாம் போய் கவலைப்படலாமா? வீட்டுக்கு போகிறதுக்கே வெறுப்பாக இருக்குடா. இதெல்லாம் பார்த்தா வீட்டில் சோறு சாப்பிட முடியுமா? தொடச்சி போட்டுருணும் அதை. எவனும் வேலை கூட தர மாட்டான் மச்சி. உங்கள் அப்பா என்னை செய்யறதுக்கு உனக்கு கௌரவ குறைச்சில. படா எவன்டா கல்லையும் மண்ணையும் சுமக்கிறது? அப்போ நீ படிச்சிருக்கணும். அதான் வரலையே. சரி, எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, வேலைக்கு போயிருப்பான். வீட்டில் சோறு இருக்கும், நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், பசிக்குது. சரி வா மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளே வாங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா. என் பேர் வளர்மதி. வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருந்தீங்க. ஃபோன் கூட பண்ணியிருந்தேனே சார். ஆமாம்மா, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணுக்கு அவள் அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லை, எல்லாத்தையும் அவள் பார்த்துக்குவா. ஏன்னா அவள் கண் பார்வை இல்லாதவ. தகப்பனா நான் அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதில்ல? நல்லா புரியுது, கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சார். சரிம்மா. சுமதி. என்னப்பா? இங்கே வாமா. இந்த வரேன்ப்பா. என்னப்பா? இவ தான் வளர்மதி, உனக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டுமே நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இவ தான் இனிமேல் உன்னை கவனிச்சுக்க போகிறா. சரிங்கப்பா. என்னப்பா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா? என்னம்மா நீ சொல்லி பண்ணாமல் இருப்பானா? நீ தானே சொன்ன சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு என் நிர்வாகத்தை கவனிச்சிக்கிறேன்னு. பண்ணிட்டேம்மா. தேங்க்ஸ்ப்பா. உள்ள கூட்டிட்டு வா வா. வளர். ஏய், நானும் தலைக்கு தண்ணி ஊற்றி போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்துருக்கிற, காய் போடாமல் என்ன பண்ணிருக்கிற நீ? கொஞ்ச நேரம் லேட்டானா தொண்டை தண்ணி ஒன்றும் ஒத்து போயிடாது. இரு, பிள்ளை இப்பதான் வந்திருக்கு, கவனிச்சிட்டு வரேன். ஒன்றரை புள்ள காலேஜ் படித்தாலும் படித்தான், உன்னைய கையால் பிடிக்க முடியலடி. பொண்ணி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ற காலை பிடிச்சிட்டு தான் நிற்கோனே. என்ன அங்கே ஒரே முணுமுணுப்பு? நீங்கள் மட்டும் அவன் காலேஜ் முடிச்சான்னு சொல்லி சந்தோஷப்படலையாக்கும்? இந்தா குடி. கண்ணு ரெண்டு தெரியலனாலும் அவன் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்துட்டான் பாருடி. இந்த உட்காந்துருக்கான் பாரு, கபட்டி பாயன் 10ஆவதே ஃபெயில். ஏன்பா இப்போ பார்த்தாலும் தம்பியை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? அவன் உழைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுக்கட்டும். அந்த வழியில் அவனை சூப்பராக பெரிய ஆளை ஆக்கி காட்டுறனா இல்லையான்னு பாருங்கள். ஆமாம், உனக்கு கண்ணு தெரியலனாலும் 4 பேர் உதவி பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணாங்க? இதே ஊரில் தானே படிக்க வச்சாங்க. எனக்கு யாரும் உதவ வேணாம், என் வழியை எனக்கு பார்த்து தெரியும். பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சிடல. ஏண்டா கஷ்டப்பட்டு 2 பேரையும் வாயை கட்டி வயிற்று கட்டி உன்னாதடா படிக்க வச்சோம். நீ தெல்லவாரியா போயிட்ட, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? சரி சரி, உங்களுக்கு அவனை குத்தம் சொல்றதே வேலையை போச்சு. நீ எந்திரிச்சு உள்ள போப்பா. இப்படி வக்காலத்து பேசி அவன் வீணா போனான். அது கிடக்கிட்ட பெரிய பிள்ளை கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், அதை பற்றி யோசிங்க. நம்ம பிள்ளைக்கோ கண்ணு தெரியல, யாருங்க பொண்ணு தருவா? காலேஜ் படிச்சிருக்கானல்ல, 6 நாள் பொண்ணு அம்மா, இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம்? நான் இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. என்ன மாதிரி இருக்க மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருத்தரும் அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்காக நான் நிறைய செய்யணுமா? படிச்சதெல்லாம் போதும், ஒரு நல்ல வேலையை தேடுற வழியை பாரு. இப்போ எதுக்கு அதை பற்றி பேச்சு? நான் இப்போ நைட் பஸ்ஸுக்கே ஊருக்கு கிளம்பி ஆகணும். ஹலோ, யார் பேசுறது? சுமி, நான் ராஜா பேசுகிறேன். சுமி. ராஜாவா? என்ன மறந்துட்டியா? காலேஜில் படிச்சேனே, ராஜா சுமி. ஓ நீங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுமி. இவ்வளோ நாளா கால் பண்ணவே இல்லையே, என்ன பண்ணிட்டு இருக்க? சுமி, நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேன் சுமி. வாவ், கன்கிராட்ஸ். இதை உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை சுமி, இதுக்கப்புறம் தான் நான் அம்மா கிட்ட சொல்லணும் சுமி. சுமி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன ராஜா, சொல்லு. இல்லை சுமி,
நான் உன்னை ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன் சுமி. என்ன சுமி சத்தம் எதையும் காணோம்? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? இதை சொல்ல இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டே ராஜா. எஸ், சுமதி, சுமதி, இங்க கொஞ்சம் வாயேன். ஏன் இப்படி கத்துற? என்ன விஷயம் சொல்லு. எல்லாம் உன்னை பத்தி பேச தான் கூப்பிட்டேன். என்ன பத்தியா? என்ன சொல்லு. எல்லாம் உன் கல்யாணத்தை பத்தி தான். கல்யாணமா? இப்போ என்ன அவசரம்? உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறாருப்பா. என்னது? மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரா? ஆமா, அதுக்கு நீ ஏன் பதட்டப்படுற? அதுக்கு இல்ல. சொல்லு. என் கூட படிக்கிற ஒரு பையனை நான் விரும்புறேன், அவனும் என்ன விரும்புறான். நீதான் கொஞ்சம் அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதம் வாங்கி தரணும். ஏய், என்ன விளையாடுறியா? நான் எப்படி அவர்கிட்ட இதை பத்தி பேச முடியும்? ப்ளீஸ் வளர். உங்க அப்பா உன்னை பத்தி எவ்வளவு கணக்கு கொண்டுட்டு இருக்காரு. பேசாம அவர் பாக்குற மாப்பிள்ளை கட்டிக்க. அப்படின்னா இந்த கல்யாணமே வேணாம், அவர்கிட்ட சொல்லிடு. ஏய், என்ன மச்சான் இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கா? ஆமாண்டா, அவங்க அண்ணன் எப்பலாம் ஊர்லேருந்து வரானோ அப்பலாம் இவன் இப்படி ஆயிடுறான்டா. டேய் மச்சான், உங்க அண்ணன் தான் ஐஏஎஸ் ஆயிட்டானாமே. அம்மா அதுக்கு என்ன இப்போ? அவன் சிபாரிசில் ஏதாவது வேலை தேடிக்கலாம்ல. என்ன காமெடி கிமெடி பண்ணுறியா? புலிடா, புல்ல தின்னாது. ஆமாம், இந்த கௌரவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. மச்சான் சும்மா வீம்புக்கு ஆடாத. உங்கள் வீட்டில் போய் வேணாண்டா, ஏற்கனவே எங்கள் அப்பா ஒரு குரங்கு, அவன் வேற ஐஏஎஸ் ஆகிட்டு வந்துட்டானா, குரங்கு கல்லையும் குடிச்சு தேலும் கொட்டின மாதிரி ஆயிடுவான். டேய், என்ன ஓவரா சீனை போடுறியா? மச்சான் என் மனசே சரியில்லைடா, என்னை தனியாக விடு. ஆமாண்டா, இவனும் பிழைக்க மாட்டான், நம்மளே பிழைக்க விட மாட்டான். நாம போலாம்டா. சரிடா மச்சான். மா வாராசா வா. என்ன திடுதிப்புன்னு வந்து நிக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேம்மா. அப்படின்னா? அதாம்மா, நீ மனுவெல்லாம் கொடுக்க போவே கலெக்டரு, அதுக்கு தாம்மா படித்து பாஸ் பண்ணிட்டேம்மா. நான் கும்பிட்ற சாமி தான் கண்ணை திறந்துருக்கு. வாராசா உட்காரு, அம்மா உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன். இல்லைம்மா, உட்காருமா. அம்மா. என்ன ரசா, அம்மாவுக்கு மோதிரம் ஏதாவது போட போறியா? இல்லைம்மா. அம்மா அப்பா எங்கம்மா? அந்த சனி எங்க போச்சோ, நீ சொல்லு சாமி. இல்லைம்மா என்ன ரசா, பணம் ஏதாவது வேணுமா? இல்லைம்மா. இல்லைம்மா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா. என்னது, லவ் பண்றியா? உங்க அப்பனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு ருத்ரதாண்டவமே ஆடிப்பிடுவோம். நீ தாம்மா எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி தரணும். நான் விரும்புகிற பொண்ணும் ரொம்ப நல்லவதாம்மா, அவளும் என்னை போல பார்வை இல்லாதவதாம்மா. அடப்பாவி, என்னடா சொல்ற? தாய் இல்லாத பொண்ணு வேற, உன்னை தாயா பார்த்துப்பாம்மா. சார். என்னம்மா சுமதிட்ட பேசுனியா? என்ன சொன்னா? அது சார். சொல்லுமா. இல்ல, கூட படிக்கிற ஒருத்தரை விரும்புறாளாம். என்னது? வர சொல்ல அவள. என்ன வளரட்ட ஏதோ சொன்னியாமா? என்னப்பா சொன்ன? கல்யாணம்லாம் எதுவும் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னியாமா? அது வந்துப்பா. அப்ப நீ அப்பா பேச்ச கேட்க மாட்ட? இல்லப்பா, என் கூட படிக்கிற பையனை தான்ப்பா விரும்புறேன். ஐஏஎஸ் கூட செலக்ட் ஆயிருக்காங்கப்பா. யாரா இருந்தா எனக்கு என்ன? உன்னை நினைச்சு நான் என்ன கனவு பண்ணிருப்பேன்? உனக்கு இப்படிப்பட்ட இடத்துல மாப்பிள்ளை பார்க்கலாம் நினைச்சிருந்திருப்பேன். அதுக்காக குறுக்க பேசாத. உன்னை பெரிய தொழிலதிபர் வீட்டுக்கு மருமகளாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என் மனக்கோட்டையெல்லாம் இடிச்சு இப்படி நாசமாக்கிட்டியே. இல்லப்பா, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வேணா என்னை மருமகளாக ஏற்றுக்கலாம்ப்பா. ஆனால் கண் பார்வை இல்லாத என்ன மகளாக ஏற்றுப்பாங்களாப்பா? என்ன நீ இதற்கமே பேசிட்டு இருக்க? இல்லைப்பா, யதார்த்தமாக தான்ப்பா பேசுகிறேன். நான் விரும்புகிற பையன் கூட என்ன மாதிரி பார்வை இல்லாதவன் தான்ப்பா. என்னது? பார்வை இல்லாதவனா? அதுவும் ஏழை கூடப்பா.
உன் புத்தி ஏன் தான் இப்படி போகுதோ தெரில. அப்படி இல்லைப்பா, என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரை தான்ப்பா விரும்புகிறேன். என்னப்பா சொல்கிறீங்க? என் நல்லதுக்கு தான்ப்பா நீங்கள் நினைப்பீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நல்லா நடந்ததுன்னா நீங்கள் நினச்சபடி சந்தோஷமாக வாழ்வேன்ப்பா. முடியாது, முடியவே முடியாது. எக்காரணத்தை கொண்டு என் முடிவை மாற்றிக்க முடியாது. அப்பா ப்ளீஸ்ப்பா, நாளைக்கு என்னை பொண்ணு பார்க்க வராங்கப்பா. தயவு செஞ்சு அவங்க வரும்போது மரியாதை இல்லாமல் நடத்திடாதீங்கப்பா. ஏய், என்னடி சொன்னான் புள்ள கல்யாணத்தை பத்தி? அது அவங்ககிட்ட போய் கேள, சும்மா என் உயிரை வாங்கிட்டு இருக்கேன். ஏய், வெளியே வாடா. என்னப்பா? என்னமோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னியாம்ல? இல்லைப்பா, நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை நான் மனசார விரும்பிட்டேன்ப்பா. அப்பன் பேச்ச கேட்க மாட்டேன். அப்படி இல்லைப்பா, அவளும் ரொம்ப நல்லா படிச்சவதான்ப்பா. அவங்க அப்பா பிஸ்னஸையும் அவளே தான்ப்பா பார்த்துக்கிறா. யாரா இருந்தா எனக்கு என்னடா? நாங்க எவ்வளவு கனவு கண்டு உன்னை வளர்த்துருப்போம். அதுக்காக குறுக்க பேசாத. எப்பேற்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிருக்கான் தெரியுமா உனக்கு? நான் ஐஏஎஸ்ங்கிறனால வேணா அவங்க பொண்ணு தர சம்மதிச்சிருந்துருக்கலாம்ப்பா. ஆனால் எந்த ஒரு பொண்ணும் கண்ணு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் கட்டிக்க மனசார ஒத்துக்க மாட்டாங்கப்பா. என்றா குதர்க்கமா பேசிட்டு இருக்க? இல்லைப்பா, நான் யதார்த்தமாக தான்ப்பா பேசிகிட்டு இருக்கேன். சுமதியும் என்ன மாதிரி பார்வை இல்லாதவன் தான்ப்பா. என்னது பார்வை இல்லாதவளா? அவளும் பெரிய அந்தஸ்து உள்ள பொண்ணு தான்ப்பா. என்னடா பெரிய அந்தஸ்து? என்னை பற்றி மனசார புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தியை தான்ப்பா நான் மனசார லவ் பண்ணுறேன்ப்பா. ஆடங்கொன்னியா எய்த்து பேசுறனே. ஒரு விஷயம்ப்பா, உங்களையும் அம்மாவையும் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா நான் ஒத்துக்கிட்டேன்ப்பா. ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் வந்துட்டு போங்கப்பா, அது போதும்ப்பா. முடியவே முடியாதுடா. நான் எடுத்தது தான் முடிவு. உன் முடிவு எனக்கு சந்தோஷத்தை தராது. அப்படின்னா? அப்படிதான். என்ன வீடு அமைதியாக இருக்குது? வாங்கனே வாங்க, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இவ்வளோ நேரம் இவனுக்கும் இவன் அப்பனுக்கும் ஒரே தகராறு, கல்யாண தகராறு. நீங்கள் தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். உட்காருங்க. என்னம்மா பிரச்சனை? கொஞ்சம் விவரமாக தான் சொல்லுங்களேன். ஏப்பா முனுசாமி, இப்போ என்னதான் சொல்ல வர? ஏனுங்கண்ணா, அந்த பயலோட பெரிய சக்காத்தான் இருக்குதுங்க. உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை பட்டினி போட்டுக்கிட்டு பசங்களை படிக்க வச்சோம்னு. அதுக்கு என்ன இப்போ? ஏனுங்கண்ணா, ஒருத்தன் படிக்காமல் ஊர் சுற்றிட்டு திரியிறானுங்க. ஒருத்தன் நல்லா படிச்சுட்டு திமிரதனை பண்ணிட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் செஞ்சுட்டான்? பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து கடைசி காலத்தில் எங்கள் பேச்சை கேட்கணும்னு ஆசைப்படுறது தப்புங்களா? அதுக்கு என்ன இப்போ? என்ற பையன் கலெக்டர் ஆகிட்டானுங்க. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்பத்தில் சம்மந்தம் பேசி வைக்கிறது தப்புங்களா? தப்பு இல்லைதான், ஆனால் நீங்களே ஒரு புத்திமதியை பார்த்து சொல்லுங்கண்ணா. ஏப்பா ராஜா, உங்கள் வாப்பா நீ. இதோ வர மாஸ்டர். உங்கள் அப்பா சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறியாமில்ல? இல்லை மாஸ்டர், இது வரைக்கும் அவர் சொன்ன எந்த பேச்சையும் நான் மீறினதில்லை. அப்போ இப்போ இந்த கல்யாணமே வேணான்னு தானே சொல்கிறேன். அதை ஏன்? நான் ஒரு பொண்ணை மனசார விரும்புகிறேன். கல்யாணம் பண்ணால் அவளை தான் பண்ணுவேன் மாஸ்டர். பாருங்கண்ணா, உங்கள்கிட்ட எப்படி பேசிட்டுக்கிறான்னு. படிச்சு தமிழ்ல பேசிட்டுக்கிறாங்க அவன். அட சும்மா இரு முனுசாமி. ஏப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்ட பெற்றவங்களுடைய ஆசை நிறைவேற்ற தானே உங்களோட கடமை. இது வரைக்கும் அவங்க சொன்ன எந்த ஒரு பேச்சுமே நான் மீறினது இல்லையா மாஸ்டர்? அப்போ இப்போ இந்த ஒரு முறையாவது அவங்க எனக்காக விட்டு கொடுக்கலாம் இல்லைங்களா? யாரை விட்டு கொடுக்க சொல்கிறேன்? நான் உன்னை பெத்தவன்டா. நான் ஒன்று கேட்குறேன். கண்ணு தெரியாதவனுக்கு ஒரு கண்ணு தெரிஞ்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதானே முறை? மகாபாரதத்தில் கண்ணு தெரியாத திருதராட்சனுக்கு அவங்க மனைவி காந்தாரி கண்ணை கட்டிட்டு வாழ்ந்தாங்க. ஒன்றுமே இல்லாத அந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமாகும் போது டெக்னாலஜி இவ்வளோ டெவலப் ஆன இந்த காலத்தில் ஏன் மாஸ்டர் முடியாது? ஓ, நீ அப்படி வரியா? ஏப்பா முனுசாமி, அவன் நல்லா படித்தவன். அவன் விருப்பப்படியே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்லும்பா. நான் அவன் இஷ்டத்தில் நம்ம போக முடியாதுங்க. கஷ்டப்பட்டேன்னு சொல்றியே, உன் பொறுப்பை செய்யறதுக்கு பேரா கஷ்டப்பட்டது? என்னண்ணா இப்படி பேசிட்டுக்கிறீங்க? நாங்கள் பட்டினி கிடந்துட்டு பிள்ளைங்களுக்கு பாலும் சோறு போட்டு வளர்த்தங்க. அவங்க படித்து ஒரு பெரிய லெவலுக்கு வந்தோடனே எங்களெல்லாம் மறந்துடுவாங்க, அப்படி தானே? அப்போ நீ ஒரு வியாபாரியா? என்னண்ணா இப்படி கேட்டு போட்டீங்க? பின்ன என்னப்பா, வியாபாரிக்கு தான் முதல்ல போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி அதிக லாபத்தை தேடுவாங்க. அந்த மாதிரில இருக்கு நீ சொல்றதை கேட்கும்போது. அட என்னென்ன நீங்கள் பிள்ளைங்களையும் வியாபாரத்தையும் போய் முடிச்சு போட்டு பேசுகிறீங்க? ஆமாம்மா, பிள்ளைய பெற்றுப்பீங்க, வளர்ப்பீங்க. பெரிய ஆளுங்க பின்னாடி காசு பணத்தோடு வசதியோடு சேர்த்து பொண்ணை தருவீங்க. இது பேர் வியாபாரம் தானே?
உங்களை மட்டும் நான் சொல்லல, இந்த மாதிரி கனவோடு பிள்ளைங்களை வளர்க்குற எல்லா பெற்றோரையும் தான் சொல்கிறேன். நோ மாஸ்டர், அப்பா அந்த மாதிரி பேசாதீங்க. அவர் என் மேலே வச்சிருக்க பாசம் தான் இப்போ அவர் கண்ணை மறைக்குது. பாத்தியா, உன் பையன் இன்னும் உன்னை மதிக்கிறான், உன் சொல்லுக்காக காத்துட்டு இருக்கிறான். பேசாமல் சரின்னு சொல்லிடு முடிச்சாமே. என்னமோண்ணே, நீங்களாம் இருந்து அவனுக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பீங்கன்னு நினச்சேண்ணே. கடைசியில் என்ன வியாபாரி ஆக்கிட்டீங்களேண்ணே. ஒன்றும் போட்டு குழப்பிக்காத, வா போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவன் சொல்கிற பொண்ணை போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமே. எப்படிதான் இருக்கானே. சாருக்கு இன்னும் கோவம் தீரல போல. கோவப்படுற மாதிரி அப்படி என்ன சார் நடந்துச்சு? நீங்கள் யார்? நான் இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. என் பிள்ளை இவ்வளோ தூரம் உயர்ந்திருக்கானா அதற்கு இவர் தான் காரணம். ஆமாம் சார், நான் ஒரு ஐஏஎஸ் ஆயிருக்கேன்னா அதுக்கு சுமதியும் ஒரு முக்கிய காரணம். ஒரு விஷுவல் இம்பர்ட் பர்சனும் படித்து ஐஏஎஸ் ஆகலாம் அப்படிங்கிறத உதாரணத்தோடு ஊக்கப்படுத்தினது சுமதி தான். அதுக்கு சாரும் எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருந்தார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நம்மளால் முடிஞ்ச உதவியை 4 பேருக்கு செய்யதில்ல, தப்பு ஒன்றும் இல்லைங்களே. அதில் பாருங்க. என்னத்தையா பார்க்கறது? இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்பா பாத்தியாடி, பணத்திமிழ் வேஸ்ட்டுக்கிறான். உன் பேச்சு கேட்டு வந்தேன் பாரு, என்னைய செருப்பாலே அடிக்கணும். ஏங்க கோவப்படுறீங்க? இதில் கோவப்படுறதுக்கு என்னங்க இருக்கு? என் பொண்ணு வசதியாக வாழ்ந்தவ. என்னதான் உன் பையன் ஐஏஎஸ் முடிச்சிருந்தாலும் இனிமேல் தான் சம்பாதிச்சு வீடு வாசல்னு வாங்கணும். சார், வசதியெல்லாம் இருக்கட்டும், உங்கள் வசதிக்கும் அந்தஸ்துக்கும் கண்டிப்பாக உங்கள் பொண்ணை வசதி எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் என்னையா ஆனா? எங்கள் ராஜாவால் உங்கள் பொண்ணு மனசை கஷ்டப்படாமல் வச்சு காப்பாற்ற முடியும். அதெல்லாம் ஒத்துக்க முடியாதியா சார். பொண்ணை பெற்றவங்க மட்டும் கனவு சொந்தம் இல்லை சார், பிள்ளை பெற்றவங்களுக்கு ஏகப்பட்ட கனவு இருக்கு. ஆமாயா, இந்த குடும்பம் கனவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கு, ஆனால் நாங்கள் நிஜத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, நீங்கள் சொல்கிறபடி வச்சுப்போம். கண்ணு தெரியாதவங்கள கண்ணு தெரிஞ்சவங்க கட்டிக்கிட்டா மனசாரவோ ஒருத்தரை ஏமாத்தாமவோ வாழ்வாங்கன்றது என்ன நிச்சயம்? சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் ராஜா, என் வாழ்க்கையில் என் அனுபவத்தில் எத்தனையோ குடும்பத்தில் நடந்து நான் நேரில் பார்த்துருக்குறேன். அதை வச்சு தான் சொல்கிறேன் சார். அவங்க நினச்சிருந்தா அவங்க இஷ்டப்பட்டபடி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருக்க முடியும். ஆனால் பாருங்கள், பெற்றவங்க உங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. அங்கே தான் சார் அவங்க வசந்து நிற்கிறாங்க. அதுக்கு தானே அவங்க பேச்சு கட்டுப்பட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் காரு பங்களா எல்லாம், அதுவும் கவர்மெண்ட் தயவால். அது வரைக்கும் எப்படியா என் பொண்ணு அந்த குடிசையில் வாழ்வா? உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. உங்கள் பொண்ணு ஒன்று என் பிள்ளைய கட்டிக்கிட்டு அங்கே வந்து வாழ வேணாம். மா, என்னம்மா சொல்கிற? ஏம்மா, இதை சொல்ல நம்ம அங்கே இங்கே வந்தோம். அட ஆமாண்ணே, அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கட்டும். பாடா, எப்படியோ ஒரு வழியாக அந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. உன் முடிவு தான் என்னம்மா? நான் முடிவு எடுத்துட்டேன். அதான் முடிவெடுத்தல, அப்புறம் என்ன கிளம்புடா போலாம். சும்மா இருங்க. கண்ணில்லாத பிள்ளைங்க புதிய இடத்துக்கு போனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா நானும் ஒரு கண்ணில்லாத பிள்ளைய வளர்த்தவதான். என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி என் பிள்ளை இனிமே தான் சம்பாரிச்சு காரு பங்களா எல்லாம் வாங்கணும். அதனால நீ எங்கள் வீட்டில் வந்து வாழ்றது சரிப்பட்டு வராதுமா. ஆமாண்டா தம்பி, அவ வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தாதான் அவளுக்கு சௌகரியமா இருக்கும். உன் முடிவு தான் என்னம்மா? அதான் சொல்லிட்டால, நடக்குன்னு போலாம். நம்ம சும்மா இருன்னு சொல்றல்ல. அவ என் மருமக இல்ல, மக. நான் என் பொண்ணு இந்த வீட்டில் கட்டி கொடுத்ததா நினைச்சிட்டு போறேனே. என்னம்மா குழப்புற? குழப்பலப்பா, நீயும் மருமகனா இல்லாம அந்த வீட்டில் மகனா போயிரு. என்ன சம்மந்தி, சம்மந்தின்னு சொல்லாமல்ல. என்னம்மா, உங்க எல்லாரையும் அங்க தவிக்க விட்டு நான் மட்டும் எப்படிமா இங்க? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா, அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தலாம்ல. நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை தான்ப்பா வாழ்க்கை. என்ன மருமகளே? இல்ல மகளே. சி போங்க அத்தை. இல்ல அம்மா. அப்பாடா, நான் பயந்தே போயிட்டேம்மா. உங்களை மாதிரி நல்ல மனசு வேறு யாருக்கும் வராதுமா. என்னங்க, நியூஸ் பேப்பரில் இனிமேல் மாமியார் மருமக கொடுமன்ற நியூஸ்க்கே பஞ்சம் வந்துடும் போலயே. என்னங்க சம்மந்தி இப்படி கவுத்து போட்டாங்க? நம்ம ஆமா சம்மந்தி, நினைச்சதை சாதிச்சிட்டாங்கல்ல. என்னவோ சார், எப்படியோ எல்லாம் நல்லபடி நடந்தது இல்லை. அப்போ நாங்கள் கிளம்புறோம். என்னங்க பட்டினி கிளம்பிட்டீங்க? இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். வளர், தடபடலாம் விருந்து ரெடி பண்ணு.
Mm-hmm.